விஜய் அவர்களுக்கு அதிகரிக்கும் வாக்கு சதவீதம் இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் அவர்கள் பயங்கரமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். திருச்சி, அதுக்கப்புறமா அரியலூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தன்னோட சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார்கள். அங்கே தன்னோட பிரச்சாரத்துக்கு அப்புறமா அதிகமான வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. முக்கியமாக விஜய் அவர்கள் ஓப்பனாகவே கேட்டுட்டாங்க, இந்த கூட்டெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படி சொல்லி மக்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ திமுக எடுத்த கருத்து கணிப்பில் ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் வந்திருக்கும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 35% இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 28% இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதையும் தாண்டி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 25% இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே 6 மாதம் இருக்கு. அதுக்குள்ள 25% வாக்குகள் விஜய் அவர்கள் வாங்கிவிட்டார்கள். ஸோ இன்னும் 10% அதிகமாக வாங்கிவிட்டால் திமுக கம்ப்ளீட்டா விஜய் அவர்கள் தோற்கடித்து விடுவார்கள். இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொங்கு சட்டமன்றம் உருவாகிவிட்டால் கடைசி நிமிஷத்தில் விஜய் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டால் ஸோ திமுக மிகப்பெரிய தோல்வி அடைந்து விடும் அப்படிங்கிற பயத்தையும் இருக்காங்களாம்.